இப்போ 2 நண்பர்கள் 2 பேருமே ரொம்ப தியானத்தை அப்படியே முன்னோடி போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே நல்லா தியானம் பண்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் இங்க இருந்து வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு இவர் போய் அந்த தீபத்திலே எங்கேயும் போயிட்டு அவர் தங்கிறாரு. அப்ப அந்த இடத்துல அவர் வந்து அந்த அந்த சமயத்தை வளர்க்கறது, தியானம் பண்றது. ஆனா நம்ம எந்த நிலையை அடைஞ்சிருக்கோம், தியானம் நல்லா பண்றோம், வரவங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரோம், ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு குருமார்கள் குரு நிலையில நிக்கிறோம், நம்ம கீழே 1000 பேர் கத்து கொடுக்குறோம், ஊரெல்லாம் பெருகுது, நல்லா கத்து தராரு, நல்லா செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவை பத்தி நிறைய பேசிக்கிறாங்க. இத ஒரு நாள் இந்த ஃப்ரெண்டு கேள்விப்படுறோம். இவர் வந்து ஒரு பேராசிரியரா இருக்கிறாரு. அந்த பேராசிரியர் பதவியில பெரிய பெரிய பதவி அடைகிறாரு, அந்த தியானம் பண்றது. அப்போ இவரு அவன் அடைஞ்ச அளவுக்கு இன்னும் இந்த தியானத்துக்குள்ள என்ன இருக்கு, அப்ப அவனை மாதிரி நம்மளும் போய் கத்துக்கணும். அப்போ அவ பெரிய குருநிலை, நம்மள ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம போய் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் எழுதி கொடுத்துட்டு ஏதோ அவங்க குடும்பம் எல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம தியான மார்க்கத்துல போகணும்னு சொல்லிட்டு இவரை தேடி எங்க கேட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டு இவர் புகழ்பெற்ற ஒரு குருவாயிடுறாரு இந்த இன்னொரு நண்பர். அந்த இடத்துக்கு அந்த தியான மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. பெரிய மண்டபம், பெரிய தியான கூடம், நிறைய பிள்ளைங்க, எல்லாமே கத்து கொடுக்கறதுல இருந்து இவர் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு இவருக்கு மட்டும் உள்ளூர அந்த ஃப்ரெண்டு நினைப்பு இருக்கு, இந்த பேராசிரியரா இருந்தவருக்கு. ஆனா அவருக்கு அது ஞாபகம் இல்லை, அவரோட வாழ்க்கை, அவரோட தியானம் டெய்லி. ஆனா அவருக்கு வந்து நம்மளை விட உயர்ந்தவங்க இருக்காங்களா, இல்ல நாம கரெக்டான நிலையில அடைஞ்சிட்டோமா இறைவன், அது அவருக்கு தெரியல. அத வந்து நம்மளை விட மேலானவ யாராவது இருந்தா கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் இவருக்கு இருந்தது. இப்படி ஒரு போயிட்டு இருக்கும் போது இவர் வராரு. இவர் இன்னாரு பேராசிரியரா இருந்தாருங்களாம். இப்ப தியான மார்க்கத்துல கத்துக்கிட்டு முன்னேறத்துக்கு வந்திருக்கிறாரு. எல்லா தியானத்தோட ஒட்டுமித்த புத்தகங்களையும் கரைச்சு குடிச்சிருக்காரு. தியானம்னா என்ன, கண்ண மூடினா தியானம், பிராணாயம்னா என்ன, சாமுத்திரா முத்திரிக்கானா எல்லா முத்திரை, அப்புறம் நாடி, அப்புறம் எல்லாமே இதுதான் அதுதான் இல்லை, எல்லா குருமார்கள் கிட்ட என்னென்ன புத்தகம் அத்தனையும் வாசிச்சு மனப்பாடம் பண்ணி 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 இவர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பேராசிரியர் பதவி வந்திருக்காரு. அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை ஆயிடுச்சு, ஓ நம்மளை விட ஞானம் படிப்பெல்லாம் இருக்கு இவருக்கு. அப்ப இவரு உள்ள வந்து உட்கார்ந்துட்டு வணக்கம் சொல்றாராம். குருகுல வச்சு நடத்துறவரு இவர் பேராசிரியர். இந்த குருவும் 2 பேரை சந்திச்சுக்கிறாங்க. ஆனா இந்த பேராசிரியருக்கு மட்டும்தான் இவன் நம்மளோட நண்பன்ற ஒரு இருந்தது. ஆனா இப்ப உருவெல்லாம் மாறி வயதுகள் ஆனதுனால இவருக்கு தெரியல. சரி ஏதோ ஒரு குரு கிட்ட வந்திருக்கும் அப்படிங்கிற இந்த குரு, இந்த பேராசிரியர். இந்த பேராசிரியரை பார்த்து இந்த குரு கேக்குறாரு, நலமா, என்ன விஷயமா வந்து உங்களோட வந்து உங்ககிட்ட இருக்கிற பயிற்சியை கத்துக்கிட்டு நானும் இந்த தியானத்துல முன்னேற வந்து. அப்போ இந்த குரு கேட்கிறார், நீங்க இதுவரைக்கும் செய்த பணியன். நான் பேராசிரியரா ஊழிய பள்ளி கூடத்துல இருந்து காலேஜ் வரைக்கும் நான் லெக்சரா முடிச்சுட்டு, ஆனா அப்பவே நான் இந்த புத்தகங்கள்லாம் சேகரிச்சு இந்த மாதிரி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், அப்புறம் இந்த புத்தர்களை பத்தி எல்லா சமயங்களையும் நான் படிச்சு ஃபுல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கேன். எதை கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன், நீங்க கேள்வி கேளுங்க. நான் எல்லா புத்தகத்தையும் கரைச்சு குடிச்சிட்டேன். பகவத்கீதை, சிவபுராணம், பாகவதம், அகவலு, என்ன திருப்பாவை, திருப்புகழ், திருக்குறள், அப்படியே புத்தகம் வாயில மொத்தமா எடுக்கிறார். பேராசிரியர் இல்லைங்களா, PhD, MHD என்னன்னு சொல்றாங்க. இவர் கேட்டுட்டே இருக்காரு, இவ்வளவு படி படிச்சிட்டீங்க, ஆமா எல்லாம் முடிச்சோம், இன்னும் ஏதாவது பாக்கி புத்தகங்கள் இருக்கான்னு தேடி கிடைக்கல. அதுக்கப்புறம் மேலானது உங்க கையில தியானம் கத்துக்கலான்னு வந்திருக்கேனே தவிர எனக்கு இன்னும் புத்தகம் வாயிலா எதுவும் கத்துக்க வேண்டிய நிலை இல்லை அப்படின்னு அந்த ஒரு பெருமிதம் பேராசிரியர். அப்ப இவரு குரு, எப்படி வந்தீங்க? முதல் ட்ரெயின்ல வந்தது, அப்புறம் அங்க இருந்து பஸ் பிடிச்சு வந்தது, அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு குதிரை வண்டியில வந்தேன். வரும்போது மழை பெஞ்சது. மழை பெய்யுது. நான் கொடை எடுத்துட்டு வந்துட்டேங்க பத்திரமா. சரி, கொடை கொண்டு வந்தீங்க, கொடையை பிடிச்சிட்டு வந்தீங்க. இப்ப எங்க வச்சு? வரும்போது வாசல் வெளியில வச்சு, செப்பல் கழட்டி விட்டீங்க. செப்பல். சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டேன், கேளு. யாரு? குரு கேட்கிறார். இந்த பேராசிரியர்.
கொடைய வச்சுட்டீங்க. வச்சதுக்கு அப்புறம் செப்பலை கட்டிங்க. அந்த செப்பலை கொடையோட இடது புறமா கட்டி வச்சிருக்கீங்களா, வலது புறமா கட்டி வச்சுட்டு உள்ள வந்தீங்களா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. யோசனை பண்றாராம் இவருக்கு. வந்தோம், கொடைய வச்சோம். ஆனா செருப்பை இங்க கட்டணுமோ அந்த பாப்பா. எப்ப போச்சு காலம்? சரி, நான் உணவு அருந்திட்டு வரேன், உங்களுக்கு பசிச்சதுன்னா உணவை நான் அனுப்புறேன். நீங்க யோசிச்சுட்டு எனக்கு மதியம் 1 மணிக்கு நான் வந்து பதில். பேராசிரியர் இல்லையா, தாள வெற்றி போதும். ஆனா நீங்க போய் பார்க்க கூடாது, கதவை மூடிடுங்க. நீங்க யோசனை பண்ணீங்க. ஏன்னா நீங்க பேராசிரியர், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க. அப்புறம் இவரு மதியம் வராரு. வந்ததுக்கு அப்புறம் உணவு சாப்பிட்டீங்களா? பொத்துன்னு காலில் விழுந்துட்டா. ஐயா, என் படிப்பறிவு ஏதோ எனக்கு என்ன, அதை பத்தியே விட்டுடுங்க ஐயா. ஆனா இது எனக்கு இடதா வலதா ஞாபகம் வரல. அப்ப என்ன தியானம் கத்துக்கிறீங்க? என்ன படிச்சீங்க? அது ஏட்டு சுரக்கம், கூட்டுக்கு உதவாது. எந்த ஒரு புத்தகத்தையும் நாம் படித்தா மனதுக்கு தான் வரும், விழிப்பு நிலை இல்லை. தியானம் கத்துக்கிற நீங்க எல்லாம் கூட வந்திருக்கீங்க. தியானம் கத்துக்கிற நீங்க எந்த அளவுல விழிப்பு நிலையில இருக்கிறீங்க? முதல்ல நீங்க உங்களை நீங்க கண்டுபிடிங்க. விழிப்பு நிலை இருக்கணும். விழிப்பு நிலை இல்லாத தியானம் கத்துக்கிறது வேஸ்ட். ஏதோ நானும் வந்தேன், எங்க வீட்டுக்காருக்கும் கச்சேரி போனாரு, பொழுது வேணா வந்தாருன்ற கதையாயிடும். நானும் போனேன், 5 மணிக்கு தியானம் கத்துக்கினேன், வந்து உட்கார்ந்துகிட்டேன், திருப்பி எல்லா வேலையும் பார்த்து போகணும். ஏன் இந்த கதை அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாம் படிக்கல, தியானத்தின் உச்சநிலை அடைந்தாங்க. பாமன் சாமி படிக்கல, ரமண மகரிஷி அப்பாவுக்கு போட வந்துட்டார். படிப்பும் தியானத்துக்கும் சம்பந்தம் இல்லை, உயிர் ஆற்றலை உணரும் சக்தி. இதுக்கு கல்வியோ படிப்போ பட்டய படிப்பெல்லாம் தேவையில்லை. புரியுதுங்களா? விழிப்பு நிலை, விழிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. தூங்காமல் தூங்கும் நிலை, விழிச்சுக்கிட்டே எந்த வேலை எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னாலும் விழிப்பு நிலையில இருக்கணும். மறதி இப்ப எங்க பார்த்தாலும் என்ன சொல்றாங்க, மறந்துட்டேங்க, இப்பதாங்க வச்சேன், மறந்து போயிட்டேன். 25 வயசு பொண்ணுல இருந்து ஏன் 3வது நாளா படிக்கிற என் பேர பைத்தியங்களை கேட்டா கூட வந்துட்டேம்மா, 4 நாளைக்கு முன்னாடி நான் இங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோயில் கும்பாபிஷேகம் தீர்த்தம் கொடுக்குறான்னு போய் வாங்கிட்டு வரேன், போயிட்டு வர ராஜா. நான் கூட்டிட்டு இவங்க எல்லாம் வீட்டுக்கு என்ன விட்டுட்டு வெளில போயிட்டாங்க. நீ சொன்னது கவனிக்கலமான்ட்டான் ஒரே 10. அப்ப விழிப்பு நிலை இல்ல. எத்தனை வயசுக்கு? 18 வயசுக்கு இல்ல. நாம குழந்தைகளுக்கு ஆகட்டும், நாம வளர்த்துக்கிறது ஆகட்டும், விழிப்பு நிலை. ஒரு பொருளை வைக்கிறோம்னா விழிப்பு இந்த இடத்துல வச்சிருப்போம். செப்பல அவர் 2 வார்த்தை தான் கேட்டார், கொடைய கொண்டு வந்தீங்க, ரைட்ல வச்சீங்களா செருப்பு, லெப்ட்ல வச்சீங்க, அவ்வளவுதான். அப்ப நாம என்ன பண்ணோம், அவசரமா வந்தோம், செருப்பு கட்டு உள்ள போய் பார்க்கணும். யாரோ உன் உடலை தூக்கிட்டு வரதுக்கே உனக்கு பெரும்பாடு, உன் உயிர் எங்க இருக்குன்னு கத்துக்கிறதுக்கே உனக்கு தெரியும். உடகடன் ஓடி போய் அப்படி பாருங்களேன். எங்கன்னா ஒரு கல்யாண வீடோ ஏதோ கடகடன் ஓடுவாங்க ஜனங்க. ஒரு சாதம் கொடுக்குறேன்னா அப்படி விழிப்பு நிலை. அப்படி அன்னைக்கு சரணன் ஆழித்தார். அப்படியே தூக்கி போட்டுட்டு அன்னைக்கே முழு நிர்வாணத்தோடு நான் சமர்ப்பணம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டாரு. ஆனா இவரு தியானம் பண்றது கொள்றதுன்னு இருக்காரு. ஆனா இந்த பேராசிரியர் இவரை வாட்ச் பண்றாரு பொழுதனிக்கும். ஏன்னா இந்த ஆள் நம்மள மட்டும் விழிப்பு நிலையில இருக்க சொல்ல, இந்த ஆள் 1 மணி நேரம் கூட உட்கார்ந்து தியானம் பண்றது இல்ல. 1 மணி நேரம் கூட தியானம் பண்ணாம காலையில 3 மணி எழுந்ததுல இருந்து இரவு 9, 8, 9 மணிக்கெல்லாம் படுத்தாரு. ஆனா சுத்திக்கிட்டே இருக்காரு பொழுதன்னைக்கும். ஏதோ சமைக்கிற இடத்துல இருக்காரு, ஒரு நேரம் பார்த்தா காய வைக்கிறதுல இருக்காரு, ஒரு நேரம் பார்த்தா அந்த தேங்காவெல்லாம் அறுத்துட்டு வந்து இப்படி இருக்காரு தவிர இவர் தியானம் பண்ணி பார்க்கலையே. அப்ப எந்த நேரம் இவர் தியானம் பண்றாரு? நம்மள மட்டும் தியானம் பண்ண சொல்றாரு. நம்ம தூங்குற நேரம் போக எத்தனை மணி நேரம்? 16 மணி நேரம் தியானம் பண்றது. ஆனா இவர் தியானமே பண்ணலையே. அறுப்பு. பேராசிரியர் இல்லையா, புத்தி நிறைய இருக்குமே, குருட்டு புத்தி. என்ன பண்றாரு கேக்குறாரு, ஐயா ஒரு சந்தேகம். இவர் எப்ப பொறுமை சொல்லுங்க பேராசிரியரே. அப்போ நானும் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன், நான் 1 ஆண்டு காலம் ஆயிடுச்சு, நான் 16 மணி நேரம் தியானம் பண்றேன், 6 மணி நேரம் தான் தூங்குறேன், பொழுதனைக்கும்
அந்த தியானத்துல நான் என்ன கண்டுபிடிச்சேனோ எனக்கு சரி வர தெரியல. ஆனா உங்களை பார்த்துட்டே இருக்கிறேன். நீங்க காலையில எழுந்ததுல இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க தியானம் பண்ண மாதிரி தெரியல. தூங்குற அந்த 6 மணி நேரம் தியானம் பண்றீங்களா? கவனிங்க. ஏன்னா ஒரு 6 மணி நேரம் தூங்குறாரு, 16 மணி நேரம் தியானம் பண்றாராம் இந்த பேராசிரியர். அப்போ இவர் 6 மணி நேரம் அப்ப இவரை கவனிக்கல. இது நையாண்டி வேலை தானே. அப்ப இவர் என்ன சொல்றாரு, கேக்குறவர் கூட பாருங்க, நானு 16 மணி நேரம் தியானம் பண்றேன், 6 மணி நேரம் தூங்குறேன். நீங்க 16 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, 6 மணி நேரம் தூங்குறீங்களா தியானம் பண்றீங்களா? கேள்வி, கரெக்டான கேள்வி. இந்த குரு பாக்குறாரு. அப்ப நீ 16 மணி நேரம் தியானம் பண்ணல, என்னைதான் நோக்கி பார்த்துட்டு. இப்ப நான் என்ன செய்யறேன், நான் என்ன பண்றேன், நான் என்ன பண்ணின்னு இருக்கேன்னு என்னை பார்ப்பது வேலையாக இருந்தா தியானம் இல்லையப்பா. வந்த நாள் முழுதும் இதை செய்யறீங்களா? முதல்ல அவர் கேட்கிறார், வந்த நாள் முழுவதுமாக இதைதான் பண்ணி இந்த பணிதான் செய்யறீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஆம் குருவே, ஏன்னா நான் உங்களை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? உங்களை போல உங்களை நம்பி எத்தனை 1000 பேர் 10,000 பேர் நிக்கிறாங்க, அப்படியே கை கட்டி நிக்கிறாங்க. அப்போ உங்க பேராசிரியர் புத்தி எங்க போகும்? 40-80 பிள்ளைங்களுக்கு 800 பிள்ளைக்கு பாடம் எடுத்த ஆள் இல்ல, புத்தி எங்க போகும்? எல்லாரும் கை கட்டினே உத கொடுக்கணும் தான் நினைப்போம். அதனால நானும் பாக்குறேன் உங்களை மாதிரி ஆகணும்னு. அதேதான் குரு வந்ததுல இருந்து வாட்ச். ஓகே, நல்ல ஆளுடா நினைச்சுன்னு இருப்பாரு. அப்ப இந்த பேராசிரியரை பார்த்து கேட்கிறாரு, அப்ப வந்த நாள் முழுவதும் என்னை நோக்கியே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆம். அப்ப 6 மணி நேரம் நான் தூங்கும் போது நானும் தூங்கி விடுகிறேன். இவர் தூங்கும் போது அவரும் தூங்கிறாரு. அதனால நான் தூங்க போறேன்னா நான் என்ன செய்யறேன் நீ பாக்கல. அது மட்டும்தான் குரு. அந்த நேரம் தான் எனக்கு கொஞ்சம் இடிக்கு. நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம், நிஜமாக்கோ வந்து முதல்ல வெளிலப்படா, எனக்கு சோறு கிடையாது, என்ன பார்க்க வந்தியான்னு இருக்கு. இது குரு ஸ்தானம், பொறுமை, கருணை, இலக்கணம். ஐயா, உங்களை புரிஞ்சுக்க 1 மணி நேரம், அரை மணி நேரம், 16 மணி நேரம் உள்ள இருக்கிற உயிராற்றல புரிஞ்சுக்க அதெல்லாம் பத்தாது. விழிப்பு நிலையாதான் நான் இருக்க சொன்னவங்க. ஒரு கொடையும் செப்பலும் எங்க வச்சது ஞாபகம் மறந்துதான் நீங்க என்னோட கத்துக்கணும் விழிப்பு நிலையில. அப்ப விழிப்பு நிலைன்னா நீ செய்யும் ஒவ்வொன்னுத்திலையும் நீ தியானத்தை கடைப்பிடி. எங்க ஐயா இதுதான் சொல்லுவோம். காய் எறியும் போது ட்ரெயின் ஓடுற சப்தத்துல நிக்க வைப்பாங்க பாரு, ட்ரெயின் சத்தத்துல உன்னை நீ அறிஞ்சுக்கும், உள்ள இருக்கிற உயிரை கண்டுபிடி. பஸ் ஸ்டாப்ல நிக்க வச்சு கண்ணை மூடிட்டு உட்காருன்னு எங்க ஐயா இதான் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. நல்லா சத்தம் போட்டு விட்டுருவாங்க வேணும்னே. அந்த இது ராடெல்லாம் அறுப்பாங்க பாருங்க, சத்தம் கட்டியும் கனின்னு கேட்கும். அந்த சத்தத்துல உட்காந்து வச்சு கேட்பாரு, உன்னை உணரு, உள்ள இருக்கிற என்ன சொல்ல, அப்பா தலைவலி எப்படி கத்துறான்னு, எப்படி லாரி வந்தது, எப்படி பஸ் வந்தது, எப்படி உன்னை உணர்றவனுக்கு அதை பத்தி வெளி உலகத்தை பத்தி உனக்கு நீ உள்ளதானே போற, உனக்கு எதுக்கு வெளியில? அப்ப உள்ள நீ போக தெரியாதவன் தான் வெளில என்ன பண்ணுவான், சத்தம் இருக்குது கத்துறாங்க, நான் தியானம் பண்ண முடியல. அப்ப உள்ள இருக்கிற உயிரோட நீ பேசுறதுக்கு உனக்கு சோறு தேவையில்லை, பணம் தேவையில்லை. அது இயற்கையா இறைவன் பஞ்சபூதத்துல இருந்து கிடைக்க போகுது. காற்று, நீரு, மண்ணு, ஆகாயம், நெருப்பு எல்லாம் நம்ம கொடுக்க போறான். அப்ப இந்த பேராசிரியர் சொல்றாரு, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, உங்களை நோக்கின பயணம் என்னோடது, உங்களை மாதிரி மாற வேண்டும்ன்ற பயணம் அது நல்லதே. ஒரு தூண்டுகோள் இருந்தால்தான் உத்வேகம் வரும். அப்போ இந்த குரு சொல்றாராம், நீங்கள் பார்த்தது, என்னை கவனிச்சது உண்மையே. நான் ஒவ்வொரு நிலையும் சமைக்கிறேன் என்றால் தியானத்தோடு சமைக்கிறேன். காய்கறி அத்தனை பேருக்கும் அந்த காய் சமைக்கிறது கெடுத்துக்கிறது எல்லாமே இந்த குருநாதர் இல்லாம அங்க சமையல் ஆகும். நான் சமையல் கரையில் இருக்கும் போதும் என்னோட உள் ஆழ்ந்த என் தியானம் என் உயிரோடு உறவாடி கொண்டேதான் நான் என்னை மறந்த நிலையில். இப்ப பிள்ளைங்கெல்லாம் கழுத்துல நக்லஸ் போட்டோன்னு தெரியாமையே ஒரு அம்மா, எங்க வீட்டு அம்மா கல்யாணத்துக்கு நக்லஸ போட்டு போறதுக்கு, அப்போ நக்லஸ் என்ன ஆச்சு, கொக்கி சரியா இல்ல, சரிஞ்சிருக்கு, சரி பண்ணல. சரி பண்ணாம இன்னொரு நகை கம்பல் எல்லாம் அவுக்கத்துக்குள்ள இந்த சரிஞ்சிருந்த நகை இந்த இடுக்குள்ள போய் விழுந்துச்சு. இன்னமா இந்த கம்பல் அவுத்து வச்சுட்டு பார்த்தா கண்ணாடியில நக்லஸ் இல்ல, வேற நக்லஸ் எடுத்து போட்டுக்கிட்டாங்க, போயிட்டாங்க கல்யாண வீட்டுக்கு. வீட்டெல்லாம் திரிஞ்சு கல்யாண வீட்டுக்கு போயாச்சு.
போனதுக்கு அப்புறம் இந்த நகை இவ்வளவு நேரம் இதுக்குள்ள இருந்தது பாருங்க, வேலை பட்டுப்புடையில கொஞ்சம் ஒட்டின்னு இருந்தா பொழுது. அங்க போனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணை பாக்குறாங்க, அப்படி உதற இறங்கி அந்த நகை கீழே விழுந்துச்சு நெக்லஸ். ஜனங்க எங்க கிடைக்குமா பாருங்க. வீட்டுக்கு வந்து இந்த அம்மா அவுத்து வச்சுட்டு கம்பல்ல வேற போட்டிருக்க நகையை அவுத்து வச்சு பார்க்கும்போது அதுல நெக்லஸை காணும், கல்லு வச்சு அட்டிக்க காணும். வீடெல்லாம் தேடணும், காணும். அதுக்கப்புறம் கல்யாண வீட்டுல என்ன விழுந்திருக்கான்னு போய் பாரு, நல்லதா இருந்து ஐயா கிட்ட வேண்டிட்டு போ. இறைவனோட அருள் பெரிய சக்தி. அது நிறைய கூட்டம் இருந்ததுனால யாருக்கும் கவனிக்கல. ஏதோ ஒரு குழந்தை, அந்த குழந்தை எடுத்து அந்த கல்யாண பொண்ணோட அம்மா கிட்ட, அது ஒரு அது யாருது தெரியல, அது எந்த ஐயா வந்தாங்களோ எந்த சிவனே வந்தாலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு போன், ஒரு 12 மணிக்கு நகை எதனா இருக்குதுங்களா, விழுந்திருக்குதுங்களான்னு ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு கொடுத்துருக்காங்க, உங்களுதான் வந்து பாரு. போய் பார்த்தா இந்த அம்மா விட்ட நகை. அத்தனை பெரிய கூட்டத்துல கிடைக்க வாய்ப்பு இல்லை. இறைவனோட அருள், அவ வணங்கினதோ அது தியானம் பண்ணினதோ ஏதோ சிவனோட அருளால. இது நான் சொல்லணும்ன்றதுக்கு இல்ல, விழிப்பு நிலை இல்லாதனால நகை போனா வாங்கிக்கலாம். ஆனா இப்ப விற்கிற காலகட்டத்துக்கு நாம அவங்க மாமியார் வீட்டுல எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? ₹1 ₹2 லட்சக்கணக்கில் ஆகும். அப்போ இந்த குருநாதர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு க்ஷணமும் உன் விழிப்பு நிலை மறவாமல் இரு. உன்னோட உடல் இதுதானா, இந்த உடலை நான் மறந்துட்டேங்க. என்ன மறந்துட்டேன்? மறதி எங்க இருந்து வருது? அப்ப நீ கேட்டுக்கோ. இப்ப அதே ஐயா என்ன சொல்றாரு, என் உள்ளும் புறமும் உன்னோடு நீயாக வாழ அருள் புரி அப்படின்னும் போது, என் உள்ளம், உடல், உயிர், உணவு, அறிவு, அறியா அந்த உண்மை நிலை, கல்வி, கேள்வி, ஞானம் அனைத்தும் என்னுள் எழுந்து என்னுள்ளே புறப்பட்டு வரும் உயிரே தான் கேட்கிறேன். அப்ப கல்வியா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், அதே அடுத்தடுத்த என்ன கேட்கிறாரு, தஞ்சம் தலைவா என்னை அணுவாக மாசகற்றி உன்னை உனக்குள் விழுங்கி விடு. இந்த ஊன் என்னும் வீட்டில் நீ அரசாளுண்டார். இந்த ஊன்ற வீட்டுல நீ அரசு. அப்ப என்ன கேக்குற, தூய்மை, வாய்மை, பொறுமை, அன்பு, அடக்கம், நேர்மை, நேயம், அஞ்சா உறுதி, அயரா முயற்சி, அடிமைதனை அறுத்தெறியாண்மை, மடமை இருளை மாற்றும் அறிவு, வறுமை துயரை நீக்க தொழிலோடும், பிணியாறு மூடலும், பிழையாறு மனம், அருட்பொழிவு, இவற்றால் என்னை முழுவதுமாக பூரணமாக்கி உன் அருட்பொழிவு என்னும் பொழிவை காட்டுண்டார். துரியம் என்னும் அருட்பொழிவை காட்டு என் குருநாதர். அப்ப அவர் எவ்வளவு உணர்ந்திருக்கார் பாரு. அப்ப எல்லாம் கடந்தது ஐயா வந்து எல்லாம் கடந்து. அப்போ விழிப்பு நிலை ஒவ்வொன்றும் மறதி இருக்கு அப்படின்னு சொன்னா, உடலை நம்ம மறக்கிறோம் அப்படின்னா அங்க பிரயோஜனம் இல்லை. அப்ப நீ எவ்வளவு தியானம் கத்துக்கிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் ஞாபக சக்தியோட செயல்படுறது. ஞானத்தை அடையிறவங்க ஞாபக சக்தியை பெருக்கிக்கணும், அறிவு பெருக்கணும், அறிவு கூர்மை இருக்கணும். அப்ப ஞாபகம் மறதி அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மறந்துட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலை வருது அப்படின்னா உயிர் உன்னை விட்டு விலகுதுன்னு. அப்போ விழிப்பு நிலையோட நம்ம இருக்கணும்னா, விழிப்பு நிலை எங்க இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், நாம தான் வளர்த்து. ஒவ்வொரு செயல், முயற்சி, கல்வி, கேள்வி, ஞானம் எல்லாத்துலயும் என்ன பண்ணும், ஒவ்வொரு க்ஷணமா நீ கண்ணை மூடிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறத விட செய்யற ஒவ்வொன்னுத்துலயும் நடக்கிறேன்னா, அப்ப என்ன பண்ண, எப்படி விழிப்புனா, ஒரு பாதை வைக்கிறோம், இங்க இப்படி ஒரு பாதை வைக்கிறோம்னா அந்த பாதம் சி வா, அப்ப விழிப்பு நிலை. அப்ப மூச்சு என்ன ஆகும், சீவான்னு சொல்ல உனக்கு பிராக்டிஸ் கிடைச்சிடும். அப்ப சிவான்னு வந்துடும். அப்ப தொண்டு புரியும். அப்ப யாரோ அது பிச்சைக்காரனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் எந்த மாதிரி கேட்கிறான், எதுக்காக ரூபா கேட்கிறான், இவன் பிச்சைக்காரனா இல்ல அது நம்ம கொடுக்குற தானத்துக்கு விட்டுருங்க. ஆனா அது உண்மையா பொய்யா அது தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க விழிப்பு நிலையோட இருக்க. அங்க பொய்னா இது பொய்ன்னு உனக்கு காட்டிடும். கொடுக்கறது அப்புறம் தானம் கொடுக்காது, நல்லவனா கெட்டவனோ நம்ம கையில இருந்து போயிட்டு போகுது இதெல்லாம். ஆனா விழிப்புணர் அடுத்தது, நமக்கு ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம், நம்ம நிறைய பணம் புரட்டுறோம். அப்ப அந்த இடத்துல எதிர்க்க நின்னு பேசுறவன் மனசுல என்ன ரீடு ஓடுதுங்கிறதே உனக்கு இங்க தெரிஞ்சிடும். இங்க நாம உட்கார்ந்துருக்க எதிர்க்க ஒருத்தர் உட்கார்ந்து நம்ம பேசுறோம்னா, நம்ம விழிப்பு நிலையோட தியானங்கள் எல்லாம் முயற்சி பண்ணா, இவன் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு நம்மளோட பேசுறானா, இவன் எந்த நிலையில பேசுறான், எந்த மாதிரி பொய் சொல்றான், இவன் என்ன உறவாடுறான் அப்படின்னு நமக்கு என்ன ஆயிடும், இவனை நம்பாதே உள்ளுக்குள்ள உனக்கு சொல்லிடும். அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உன்னை ஏமாத்த போறான், எழுந்து விட்டுடுவோம்.
அப்ப விழிப்பு நிலையோட நம்ம தியானம் பண்ணா இந்த சமுதாயத்துல பிரச்சனைகள் எந்த ஏமாத்துறது, அப்புறம் நம்ம தொழில நம்ம ஏமாந்து போறது இதெல்லாம் இருக்காது. அப்ப எல்லாமே நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல பாசிட்டிவ் எல்லாமே கிடைக்கும். அப்ப எதுங்க வேணும் நமக்கு? நல்லது மட்டும்தான் வேணும். அப்ப வள்ளலார் என்ன சொல்றாரு? தன்னை தழுவுற தரஞ்சிறிய என்னை தழுவி என்னுயிர் உறவே. அந்த உயிர் தாங்க உறவு. மற்ற அம்மா அப்பா ஆசான் சுற்றம் நண்பர் எல்லாருமே இந்த உயிர், இந்த உடல் நல்லா இருக்கணும், இதுக்குள்ள உயிர் இருக்கணும். இந்த உயிருங்கிற உறவு நல்லா இருந்தாதான் மற்ற எல்லா உறவுகளும் நல்லா நமக்கு சேர்ந்து வரும். அப்போ நம்மளோட இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா உயிருங்கிற ஒரு நிலை மேலதான் இருக்கிறாரே தவிர நம்மளை தாண்டி எங்கேயும் வெளிப்புறமா இல்லவே இல்லை. இந்த உடலோட இந்த உயிரோட உள் உணர்வாய், நம்மளோட உள் உணர்வா, உண்மையா, நினைப்பா, பேச்சா, பாட்டா, செயலா, முயற்சியா, கல்வியா, கேள்வியா, ஞானமா, உண்மையா, உள்ளமா, இத்தனைக்கும் யார் காரணம்? இந்த உயிர். அந்த உயிர் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அப்ப ஏங்க நம்ம யாரையும் வணங்குறது? அந்த உயிரே உறவே அருள் புரிப்பா அப்படின்னு கேட்டுக்கலாம். அப்ப நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் என்ன இருக்கணும்? விழிப்பு நிலையோடு நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நடக்கிறோங்கிற ஒரு நடக்கிறது ஒண்ணு. நான் எங்கேயோ கவனம் மறந்துட்டேன். அது இருக்கக்கூடாது. தியானம் பண்றவங்களுக்கு விழிப்பு நிலை அவசியம். நான் தியானத்துல மறந்துட்டேன், அது தியானிக்க மறந்துட்டேன், காலையில எழுந்துக்க மறந்துட்டேன், சாப்பிடணும்னு நினைச்சேன் சாப்பிட மறந்துட்டேன், நிறைய கேள்வி கேட்கும் போதே பாருங்களேன் அப்படியே மறந்துட்டேன். இனி அந்த மறதிங்கிற வார்த்தை தியானம் செய்யற யார் வாயிலும் உதிக்க கூடாது. ஞாபகத்தோட இருக்கேன், நான் ஞாபகத்தோட சாப்பிடுறேன், ஞாபகத்தோட தியானம் பண்றேன், ஞாபகத்தோட நடக்கிறேன், ஞாபகத்தோட காய்கறி அறிகிற, இந்த காய் சமைக்கிறதுக்கு அறிகிற, பூஜை பண்ண, எந்த ஒரு செயல் செய்யறோமோ அந்த செயல்ல விழிப்பு நிலை. எங்கேயோ கவனம், ஏதோ அவசரமா, ஏன்னா பழகிடுச்சு. உப்பு போறதும், மிளகாத்தூள் போறதும், மஞ்சத்தூள் போடுறதும், தண்ணிய வைக்கிறதும், உலை வைக்கிறதும், அரிசி போறதும், பெண்களுக்கு அது கை, ஆண்கள் கூட யாரா இருந்தாலும் கை வந்த கலை. அதே மாதிரி வண்டி எடுக்கிறதும் வழி நம்ம கவனம் இங்க இருந்தா கூட அது கூட்டிட்டு போயிடும். ஏன்னா வண்டிக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டோம், நம்ம கை காலுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டோம் ஓடுறதோடு. அப்போ உன்னோட கவனம் கடந்த நிலையில நீ ஓடுறது, நீ உன்னோட நிலையோட எடுக்கிறமா வண்டி நல்லா தட்டு தொட, நீ என்ன கூட்டிட்டு போறியா, பத்திரமா திருப்பி கூட்டிட்டு வருவேன், நீ அறிவானவன், நானும் நீயும் நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அதுங்களோட பேசுங்க, பழகுங்க. அது எல்லா இடத்துலயும் நம்மளை காப்பாத்தி கொடுக்கும், எந்த நேரத்திலயும். அப்படி வண்டியோட ஒரு உறவு. அப்போ விழிப்பு நிலை போறோம்னா விழிப்பு நிலையோட பாருங்க. இங்கே வண்டி இப்படி போகும், ஆனா இங்க எல்லாம் கடை தேடும், இந்த பக்கம் தேடும். அப்ப எங்க இருக்கு? இதனால விழிப்பு நிலையோட இருங்க. 10 செயலை விழிப்பு நிலையே இல்லாம செய்யறத விட 2 செயலோ இல்ல 1 விழிப்பு நிலையோட செஞ்சீங்கன்னா அதுதான் தியானம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் உக்தி, அதுதான் சமர்ப்பணம், அதுதான் சரணாகதி, அதுதான் சந்தோஷம், அதுதான் சகலம், அதுதான் அனைத்துமே. இததான் வள்ளலார் சொல்றார், இததான் எங்க ஐயா சொன்னார், இததான் சிவபெருமானும் சொல்றாரு, எல்லாரும் நானும் அதான் சொல்றேன். அதனால தெரிஞ்சுக்கணும், விழிப்பு நிலையா இருந்தால் மட்டும்தான் தியானம் கூட நம்மளோட கை கோர்த்து கொள்ளும், ஓட முடியும். விழிப்பு நிலை அற்ற தியானம் கோமா ஸ்டேஜுக்கு அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப எத்தனை காலங்கள் நீங்க தியானம் எடுத்து பழகணும் நினைச்சு பாருங்க. வாழ்வோம், நினைவோடும், ஒவ்வொரு க்ஷணமும் விழிப்பு நிலையோட இருப்போம். இருந்து இந்த உடலுக்குள்ள அனைத்து என்னென்ன நடக்கிறத வேடிக்கை பாருங்க. முதல்ல விழிப்பு நிலையை வளர்த்துக்கங்க, அப்பதான் அந்த தியானம். ஏன்னா அந்த இறைவனே நம் உடலுக்குள் இருக்கும் போது அவனை மறந்த நிலை எப்படிங்க வரும்? அவனை எப்படிங்க மறப்பீங்க? மறக்காதீங்க, அவனோட வாழுங்க. அந்த ஒண்ணு இருக்குன்னா, நீ நல்லா இருக்கேப்பா, உடம்பு சரியில்லைன்னா கூட அதோட பேசுங்க. என்னப்பா எங்க நீ, உனக்குள்ள தெரியுமே என்ன ஆச்சு, உள்ள இருக்கிற பொருள் எது என்ன பாதகம்னா நீ அப்படியே கண்ணுல காட்டும், இந்த மாதிரி இருக்கு, அழகா காட்டிக்கணும். அப்ப என்னையா வேணும்? பூண்டு கொடு, பூண்டு பால் கொடு, மஞ்சள் பால் கொடு, மிளகு பால் கொடு, பேசுங்க.
யாரையும் நம்பாதீங்க, உங்களுக்குள்ள இருக்க உயிர் பேசும். தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை, திருமூலர். தன்னை உணர்ந்தா தனக்குள்ள இருக்கும் ஜீவன் வெளில வந்து பேச எங்க ஐயா வரும். ஒண்ணும் மாத்த இல்ல. அவர் 3000 முன்னாடி சொன்னாரு, இவர் இப்ப சொல்லிட்டு போனார். தூங்க போறோம், ஒரு நாள் இந்த சரீரம் மொத்தம் எரிக்க போறாங்க, இல்ல புதைக்க போறாங்க. சும்மா எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு தூக்கம் வருதுமா, உடம்பு சரியில்லை, அந்த வார்த்தையே வர முதல்ல அந்த அந்த நெகட்டிவ் வார்த்தையை அப்படியே தூக்கி உங்க சரீரத்துல இருந்து எடுத்து வச்சு. எனக்கு டயர்டா இருக்கு, முடியவே இல்லை. என்ன நீ யார் முடியல சொல்றதுக்கு? உள்ள அப்ப முடியலன்னு உள்ள இருக்கிற உயிரு, நான் பொழுதனைக்கு நீ போட்டுனே இருக்க, நான் ஜீரணம் பண்றேன், பெசஞ்சு உன்னை தண்ணி ஆக்குற, அதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு? நீ சாப்பிட்டுனே ஒவ்வொருத்த பாருங்க தின்னுனே இருப்பான். அப்ப சாப்பிட்டது என்ன பண்ணும்? அது ஒரு பக்கம் உனக்கு தண்ணியா அனுப்பணும், உடலுக்கு தேவையான ரத்தமா மாத்தணும். ஒரு க்ஷணம் யோசனை பண்ணி பாருங்க அந்த உயிரோட நிலைமைய. இந்த பக்கம் மலமாக்கணும், உனக்கு கொழுப்பாக்கணும், மஞ்சையாக்கணும், மூளைக்கு தேவையான அறிவை கொடுக்கணும், முடி வளர்க்கறதுக்கு கொடுக்கணும். எவ்வளவு வேலையா உள்ள ஒருத்தன் உட்காந்து செஞ்சுன்னு இருப்பான். நீ பாட்டின்னு தின்னுனே இருப்ப. ஒரு நாள் லீவ் கொடுக்க முடியலன்ற, உனக்கு மட்டும் அவர் வேலை செஞ்சுனே இருக்கணும். ஆனா நீ மட்டும் விழிப்பு நிலையில இருக்க மாட்டேன். நீ பாட்டு நீ எதையாவது பேசிட்டுக்கா, கிடைச்சா போதும் அவளுன்னு தின்னுட்டே இருக்கியா? சொல்லு பாக்கலாம். முதல்ல உங்களுக்குள்ள இருக்க உயிர், அந்த உயிர்னா என்ன, உயிரோட அருமை என்ன, உயிர் எப்படி நமக்கு உறவாடுது, எப்படி அதை நாம உறவ ஆக்கிக்கலாம், அதுதான் தந்தை. அது நீங்க அகவல் எடுக்கணும், அடுத்த வாட்டி வேணா அகவல் எடுக்கலாம் கிளாஸ். அப்படி அவர் தந்தையா, தாயா, நண்பனா, உறவா கூட அந்த உயிரை பேசிருப்பாரு. அப்படி ஒவ்வொரு க்ஷணமுங்க வாழ்க்கை என்பது நமக்கு கற்றுத்தரும் பாடம். அந்த பாடத்துல இருந்து விழிப்பு நிலையோடு தான் நம்ம வாழ்க்கையை கத்துக்கணுமே தவிர, இந்த பொருளற்ற உலகத்தில் ஆசை என்னும் படகில் ஏறி யாரும் பயணிக்காதீர்கள். புரியுதுங்களா? உடலற்ற உயிர் மட்டும்தான் போக போகிறே தவிர, உன் புண்ணியம் பாவம் இரண்டு மட்டும்தான் உன்னோடு வருமே தவிர, உன்னோடு வரும் நன்மையும் தீமையும் கொண்டு செல்லும் இந்த உயிருக்கு நீ காட்டும் அன்பு எது என்பதை தெரிந்து கொள். தெரிந்தும் தெரியாமல் நடிக்கும் நாடகம் அல்ல இந்த உலகம். அனைத்தும் அறிந்தும் அறியாமல் புதைந்து கொண்டிருக்கும் பொக்கிஷமானதே இந்த உடல் என்னும் உயிர். பேதை உயிரை பிடித்துக்கொள், காட்டுக்கொள், காட்டிக் கொடுக்கும், பார்த்துக்கொள். தெரியாததை தெரிவித்துக் கொடுக்கும், தெரிந்து கொள். புரியாததை புரியாட்டமாக பிரித்து காட்டும், புரிந்து கொள். 7 பிறவியின் ரகசியங்களை உள்ளடக்கிய பெட்டகமே நம் உடல். நம் உடலுக்குள் புதைந்து கிடப்பது 7 பிறவியின் ரகசியங்கள் அனைத்துமே. நீ தெரிந்து கொண்டால், விழித்து கொண்டால், புரிந்து கொண்டால், தெளிந்திடுவாயே, அறிந்திடுவாயே. மடையா மக்களே, புரிந்து செயல்படுவாய்.